வந்துட்டே இருப்பான். எப்பப்பெல்லாம் நம்ம சோதிக்க முடிகிறதோ அப்பப்பெல்லாம் சோதிக்க வருவான். அப்போ நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய வசனத்தை எடுத்து நீங்களும் நானும் பிரயோகம் பண்ண வேண்டும். அவர் ஒரு தாட்டை கொடுக்கும்போது நீங்கள் சொன்னீங்க, இல்லை அப்படி நடக்காது. எப்படி தான் நடக்கும்? தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், தேவன் என்னை உயர்த்துவார், தேவன் என்னை சூழ்நிலைகளை மாற்றுவார் என்று சொல்லி அந்த காரியங்களுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்கும் போது, சத்துருவானவனுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்கும் போது அவன் ஓடி போவான். நீங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்குள்ளாக கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ பயம் உண்டாகும். பயம் வந்த உடனே நீங்க என்ன செய்வீங்க? அதை குறித்தே மெடிடேட் பண்ணுவீங்கல்ல. இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன செய்யுது, இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன செய்யுது, அது நேராக திகிலாக கொண்டு போய்விடும், அக்யூட் பொசிஷனுக்கு கொண்டு போயிடும். அப்போ நீங்களும் நானும் குரோனிக்கல் டிசீஸ் மாதிரி அதிலே உட்காந்துருவோம். அதுக்கடுத்து வேற எதுவுமே செய்ய முடியாது. நீங்களும் நானும் வேத வசனத்தை நீங்களும் நானும் பிரயோகப்படுத்த வேண்டும். ஒரு எண்ணம் வருது, எனக்கு சோர்வு வருது, நீங்க சொல்லணும், இல்லை நான் யாரை போல இருப்பேன்? காலேபை போல இருப்பேன். காலேபா 80 வயசுல சொல்றாரு, எப்படி இருக்கிறாரு அவரு? 40 வயசுல இருந்த அதே ஒரு பலன் அவருக்கு எப்ப இருக்கான்? 80 வயசுல இருக்காரு. இப்போ உங்களுக்கு 40 வயசு தான் ஆகுது. இப்போ நீங்க என்ன செய்வீங்க? 20 வயசுல இருக்கிறது போலன்னு சொல்லுங்களா. நீங்க அதுக்காக 80 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா? 40 வயசுலேயே சொல்லலாம், அல்ல 30 வயசுலேயே சொல்லலாம். இல்லை நான் எப்படி இருப்பேன்? 25 வயசுல இருந்தாலும் நான் 10 வயது போல நான் துள்ளி குதிப்பேன் என்று சொல்லி நீங்களும் நானும் தேவனுடைய வசனத்தை நீங்களும் நானும் கெட்டி பிடித்து கொண்டு அந்த காரியங்களுக்கு எதிராக நீங்கள் போரிடும் போது நீங்களும் நானும் ஜெயிக்க முடியும். இடைக்கட்சினா என்னது? சத்தியம். இப்ப இந்த சத்தியம் தேவனுடைய வசனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பிரயோகம் பண்றாரு, சத்துருவானவனும் பிரயோகம் பண்றாரு. அப்ப மனிதர்களாகிய நாமும் சில நேரங்கள்ல இந்த வசனத்தை 2 விதமாக யூஸ் பண்ண முடியும். சிலர் வசனத்தையே காட்டி உங்களை வழிவிலக செய்ய முடியும். நீங்களும் நானும் அந்த வசனத்தினுடைய ஆழமான சத்தியங்களை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். வெறும் வசனத்தை மேலோட்டமா படிச்சுட்டு எனக்கு எல்லா வசனத்திலையும் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் என்னுடைய பைபிள்ல, அந்த வசனங்கள்லாம் மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க. பிசாசு என்ன செய்வான்? இதோட போல்ட் லெட்டர்ல போட்டிருக்கக்கூடிய ஒரு வசனத்தை எடுத்துட்டு கொண்டு வந்து காமிச்சிடும். அப்ப வசனத்தை எங்கோ எப்போது நீங்கள் பிரயோகப்படுத்த வேண்டும் என்கின்ற நாலேஜ் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது உங்களுக்கு எனக்கு கிடைக்கும். தேவனுடைய வசனத்தை நீங்களும் நானும் அதை உபயோகிக்க வேண்டும். அப்ப எப்படி நமக்கு தெரியும் இந்த வசனங்களை அறிந்து வைத்திருக்கிறோம்? எப்படி அந்த ட்ரூத் உங்ககிட்ட இருக்குன்னு தெரியும்னா உங்களுக்குள்ளாக இருந்து ஒரு ட்ரூத்ஃபுல்னஸ் வெளியில வரும். இல்ல உங்ககிட்ட ட்ரூத் இருந்தா என்ன வெளியில வரும்? ட்ரூத்ஃபுல்னஸ் வெளியில வரும். நீங்க சொல்றத ட்ரூத்ஃபுல்னஸ்னா என்ன சொல்லலாம் தமிழ்ல? நம்பிக்கைக்கு பாத்திரமாக மாறுவீர்கள். நீங்க ஒண்ணு சொன்னீங்கன்னா அது என்னது? அதுதான் வேதம் சொல்லுகிறது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் சொல்லணும். அப்ப அந்த ட்ரூத்ஃபுல்னஸ் உங்களுக்குள்ளாக வரணும்னா நீங்க வேத வசனத்தை நீங்கள் நான் அறிந்து கொள்ள வேண்டும். வேத வசனங்களை நீங்கள் கேட்க வேண்டும். முதலாவது கேட்க வேண்டும். அப்பதான் விசுவாசம் வரும். கேள்வினாலே தான் விசுவாசம் வரும். நீங்க வேத வசனங்களை கேட்க வேண்டும். அதனுடைய ஆழமான சத்தியங்களை நீங்கள் புரிந்து கொள்ளும் போது தான் அதை நீங்களும் நானும் கரெக்டா பிரயோகப்படுத்த முடியும். சரி, இரண்டாவது போகும். ரெண்டாவது என்ன? 7 முடிச்செல்லாம் காது 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, 1 தான் முடிச்சிருக்கோம். சரி, ரெண்டாவது என்னது? இந்த வசனத்தை வாசிப்போமா? பதினேழாம் வசனத்தின் பகுதியை நான் வாசிக்கிறேன். நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாய். மார்க்கவசம்னா என்னது? பிரஸ்பிளேட்னா என்னது? நீதி. அப்ப நீதினா நீதியை எப்படி தெரிந்து கொள்வது? நீதினா என்ன? முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும்ல. நீதினா என்ன? ஜஸ்டிஸ். வேற கீழ்படிகிறது. ஓகே, அடுத்து உண்மைத்துவம். நீதியா நடந்துக்கணும்னு சொல்றாங்கல்ல, அந்த பக்கம் இந்த பக்கம் சாயாம நீதியா நடக்கணும். அது மனசாட்சிக்கு விரோதம். வெரி குட். செம்மையான
செம்மையான வழியில போகணும். அப்போ நம்மளை பார்த்தோன்னா எல்லாரும் சொல்லணும், என்ன சொல்லணும்? இவர் வந்து நீதி மான். மான் எப்படி போகும்? துள்ளி துள்ளி போகும். இப்படி போகணும்ல, நீதியில துள்ளி துள்ளி போகணும். அப்படியா? உண்மையா இருக்கும். இப்படித்தானே நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா அது இல்லை இதனுடைய அர்த்தம். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, நம்ம நீதியா இருக்க முடியாது. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 64:6 நினைக்கிறேன், வாசிப்போமா? ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் 6வது வசனம். இருக்கிறோம், எங்களுடைய நீதி அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது. போதும். எங்களுடைய நீதி எப்படி இருக்கா? அழுக்கான கந்தையை போல் இருக்குது. அநேக நேரங்கள்ல நீங்களும் நானும் செய்யக்கூடிய ஒரு தவறு என்னன்னா, நம்முடைய நீதியை வச்சுட்டு போயிடுவாங்க. என்ன சொல்லுவோம்? நான் ஒழுங்கா சர்ச்சுக்கு போறேன், கரெக்ட். நான் ஒழுங்கா சர்ச்சுக்கு போறேன், நான் ஒழுங்கா ஜெபம் பண்றேன், நான் ஒழுங்கா காணிக்க கொடுக்குறேன், நான் ஒழுங்கா இருக்கிறேன். இந்த ஒழுங்கெல்லாம் வச்சுட்டு சத்ருவானவனை ஜெயிக்க முடியாது. நம்முடைய சுய நீதியினாலே அவனை ஜெயிக்க முடியாது. செல்ஃப் ரைச்சஸ்னஸ் அது வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு காரியம். இன்னொரு வேத பகுதியில் அதை நம்ம வாசிக்கலாம், படிக்கலாம். செல்ஃப் ரைச்சஸ்னஸ் தான் ரொம்ப பெரிய பெரிய ஊழியர்கள் விழுந்து போனதுக்கு காரணம் இந்த சுயநீதி. அவங்க சொல்லுவாங்க, நான் ஜெபிச்சேனா ஒன்னும் நடக்காது, நான் பிசாசு துரத்த போனா பிசாசு என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா ஒரே ஆரம்பிச்சிருக்காங்க. நான் ஊழியம் செஞ்சேன்னா அவ்வளவு வல்லமையா செஞ்சேன். நான் நேற்று கூட பேசிட்டு இருந்தோம், லூசிபர் விழுந்ததுக்கு காரணமே என்ன? நான் 5 நீங்க வாசித்து பாருங்க, 5 ஐ போட்டுருக்கோம். அதான் 5 கண்ணு இருக்குன்னு சொல்லுவோம். 5 ஐ நான் செஞ்சுட்டேன். நான் இங்க என்ன சொல்லுன்னா, உன்னுடைய நீதியினாலே அல்ல, யாருடைய நீதியினாலே நீங்களும் நான் நிற்க முடியும்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நீதியினாலே. அதுதான் மார்க்கவசம். நம்ம அநேக நேரங்களில் நம்முடைய சுய நீதியை எடுத்துட்டு போயிடுவோம். முதல்ல நம்ம வசனத்தை கற்றுக்கொள்கிறோம். முதல்ல என்ன பார்த்தோம்? சத்தியம் ஏற்றுக்கொண்ட உடனே என்ன செய்வோம்? வசனத்தை ஏற்றுக்கொண்டு வசனத்தை பிரயோகம் பண்ணும்போது சத்ருவானவன் என்ன செய்வாங்கன்னா, முதல்ல என்ன பார்த்தோம்? எப்படி ஆசீர்வாதம் வேணும்னா 100 மடங்கு ஆசீர்வாதம். அப்ப யார் கோட் பண்ணோம்? ஈசாக்கை போல எனக்கு கர்த்தர் முதல்ல சொன்னோம். நீங்க ஒண்ணும் இல்லை, உன்னை அழிந்து போயிட்டாருன்னா நீங்க சொல்றீங்க, இல்ல நான் எப்படி இருப்பேன்? ஈசாக்கை போல என்னை கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிப்பாருன்னு நீங்க வசனத்தை போடுறீங்க, லைட்டை போடுறீங்க. அங்க ஒரு இருள் வருது, இந்த பக்கத்துல இருந்து என்ன செய்றீங்க? லைட்டை போடுறீங்க. சில சமயத்தில் லைட் எப்படி செய்யும்? மெதுவாக இருக்கும். காலேஜ் லைட்ல எப்படி எரியும்? மெதுவாக இருக்கும். அதுக்கப்புறம் பிரைட் ஆயிடுச்சுன்னா, ஸ்டேடியம் நேற்று கிரிக்கெட் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்டேடியம் லைட்ல வந்து அதுல இருள் வர முடியுமா? முடியவே முடியாது. அப்படி வெளிச்சத்தை நீங்க அடிக்கிறீங்க, இருள் போயிடுச்சு, அப்புறம் மறுபடியும் வரும். அதெல்லாம் லைட்டு. ஈசாக்க போல ஆசீர்வதிப்பாரு. ஆனா நீ ஈசாக்கு என்ன செஞ்சான்? ஆபிரகாம் பலியிடும் போது என்ன செஞ்சாரு? தன்னை ஒப்பு கொடுத்தாரு. நீ அப்படிப்பட்டவனா? நீ கேட்பியா? நீ செய்வியா? ஈசாக்கு ஆசீர்வதித்தாரு. நீ அதுக்கு நீதிமானா இருப்பியா? நீ ஈசாக்கா? நீ நீதிமானா? நீ தான் நேற்று பைபிளே படிக்கலையே, ஒரு வாரமா நீ ஜெபமே பண்ணலையே, நீ தான் சர்ச்சுக்கு போறதே இல்லை, எப்பயாவது தான் போற அப்படின்னு உங்களை குற்றப்படுத்தும் போது நீங்க நியாயப்படுத்துவதற்கு உங்களுடைய சுய நீதியை காமிச்சிங்கன்னு வச்சுங்க, ஒரு ஆன்சர் கொடுப்பீங்க, அவன் எத்தனை கேள்வி கொடுத்துருவான்? 100 கேள்வி கொடுத்துருவான். 100ல 99 அவன் ரைட்டு, யார் தப்பு? நம்ம தப்பு. அப்ப நம்ம சுய நீதியை எடுத்துட்டு போனா அங்க ஜெயிக்க முடியாது. யாருடைய சுய நீதியை எடுத்துட்டு போகணும்? நான் என்னுடைய நீதி அழுக்கான கந்தனா, ஆனா நான் யாரால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன்? இயேசு கிறிஸ்துவினாலே நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். அதனால என்னுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய
நீதியினாலே நான் உன்னுடைய சமூகத்திற்கு வருகிறேன் என்று சொல்லும் போதுதான் அவன் உங்களை விட்டு விலகி போவான். பொதுவா ரோமன் சோல்ஜர்ஸ் என்ன செய்வாங்கன்னா இந்த பிரஸ்ட் பிளேட்டை போடுறத விரும்ப மாட்டாங்க. ரொம்ப தேர்ச்சியான போர் வீரர்கள் இருக்காங்கல்ல, அவங்க அந்த பிரஸ்ட் பிளேட்டை போட மாட்டாங்க. ஏன்னா அதை போட்ட அவங்களுக்கு என்னது கொஞ்சம் அவமானம். யார் தான் போடுவாங்கன்னா யுத்த களத்துக்கு முத போறான்ல அவன் தான் என்ன செய்வான், பிரஸ்ட் பிளேட்டை போடுவான். ஏன்னா இவனுக்கு சரியா தெரியாது யுத்தம் எப்படி செய்யணும், அப்ப எடுத்து போட்டுருவான். ஆனா தேர்ச்சி பெற்ற ஆள் என்ன செய்வான்னா இந்த மார்க்க வசத்தை போட மாட்டாங்க. இந்த தேர்ச்சி இல்லாத மனுஷன் மார்க்க வசத்தை போட்டு யுத்த களத்துல நின்னா அவனுடைய உயிருக்கு யார் உத்தரவாதி? சேனாதிபதி தான் உத்தரவாதி. ஏன்? அவன் என்ன செஞ்சுட்டான், எனக்கு யுத்தம் பழக்கம் இல்லை, நான் என்னுடைய திராணி எனக்கு இல்லை அப்படின்னு யார்கிட்ட சொல்லிட்டான்? சேனாதிபதிட்டா இன்டைரக்டா சொல்லிட்டான். அப்ப சேனாதிபதி என்ன செய்வாருன்னா பாப்பாரு, யாரு பிரஸ்ட் பிளேட் போட்டுட்டானோ அவன் பக்கத்துல போய் நின்றுவாரு. நின்று ஒரு கண்ணுல எதிரியை அடிச்சுட்டு இருப்பாரு, இன்னொரு கண் எங்க இருக்கும், இவன் மேல இருக்கும். எப்பயாவது மிஸ்டேக் பண்ணானா அவர் என்ன செய்வாரு, உள்ள ஜம்பிங் பண்ணி இவனை சேவ் பண்ணுவார். அப்ப இந்த பிரஸ்ட் பிளேட் போட்டவனுக்கு உயிருக்கு உத்தரவாதம் அந்த சேனாதிபதி அல்லது தேர்ச்சி பெற்ற ஒருத்தர் போர் வாரியர். அவன் என்ன செய்வானா அவன் பார்த்துட்டே இருப்பான், இவர் ஒருத்தர் போட்டிருக்கான் பிரஸ்ட் பிளேட், ஓ இவன் யுத்தத்திற்கு பழக்கம் இல்லாதவன், இவனுடைய உயிருக்கு யார் பொறுப்பு, நான் பொறுப்பு. அவன் பக்கத்தில் நின்றுவான். உடனே சேனாதிபதி போயிடுவாரு, இந்த தேர்ச்சி பெற்ற ஆளு அவனை பாதுகாக்கும். அப்படிதான் யுத்தத்துல அவர்களை பழக்கம் செய்வாங்க. அப்ப மார்க்க கவசத்தை போட்டுட்டாலே என்ன அர்த்தம், எனக்கு பயிற்சி இல்லை, என்னால இந்த வார்ல வின் பண்ண முடியாது, எனக்கு என்ன வேணும், உதவி வேண்டும். அதான் மார்க்க கவசம். அந்த மார்க்க கவசத்தை நீங்களும் நானும் போட்டுட்டா நம்ம பக்கத்துல யார் வருவா, பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து வருவார், பரிசுத்தவான்களை அனுப்புவார். அவர் என்ன செய்வாரு, நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுவார். அதுதான் மார்க்க கவசம். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், மார்க்க கவசம்னா என்ன, நம்முடைய நீதி, என் நீதியை நான் தெரிஞ்சுக்கிறேன், நான் நீதிமான் ஆகணும். எப்படி நம்ம நீதிமான் ஆகணும் தெரியுமா, பக்கத்துல கம்பேர் பண்ணுவோம், இவரை காட்டிலும் நானு நீதிமான். ஏன்னா அவரு சர்ச்சைக்கு எத்தனை மணிக்கு வர்றாரு, அதை காட்டு முன்னாடி வந்துட்டேன். இன்னொருத்தர் இருப்பாரு, அவர் என்ன செய்வாரு, இந்த 4 பேருக்கு கூட நான் பரிசுத்தமானா இருக்கிறேன், அப்ப நான் யாரு பெஸ்ட். அப்ப நம்ம கம்பேர் பண்றதே தவறான காரியம். அப்ப நாம் என்ன செய்யறோம், நீதிமானாக நினைத்துக் கொள்கிறோம். நம்முடைய நீதி ஏசாயா 54:6 சொல்லுது, நம்முடைய நீதி அழுக்கான கந்தை. முதலாவதாக நாம் நினைவு கொள்ள வேண்டியது நம்முடைய நீதி சுய நீதி கந்தையானது. யாருடைய நீதி தான் நமக்கு வேணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நீதி தான் வேணும். ஒரு சில வசனங்களை வாசிப்போம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம் 23-24 வாசிப்போம். ரோமருக்கு எழுதிய நிருபம் ஸ்லைட்ல வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறது. யாருடைய மீட்பை கொண்டு? இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பை கொண்டு, கிருபையினாலே கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு நீங்களும் நானும் யாராக்கிருக்கோம், நீதிமான் ஆக்கியிருக்கிறோம். அப்ப பிசாசுகிட்ட சொல்லணும், நீங்களும் நானும், நான் நீதிமான் இல்லதான், நான் யார் தான் இல்ல, ஈசாக்கு இல்ல. ஆனா யார் ஈசாக்கா இருந்தார், இயேசு கிறிஸ்து இருந்தாரு, அவரால் நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன், நீதிமானாக ஆக்கப்பட்டிருக்கிறேன். 28வது வசனத்தை வாசிக்கிறேன், வாசிங்க, யாராவது வாசிங்க. பட்டிருக்கிறோம். நியாய பிரமாணத்தினாலே அல்ல, விசுவாசத்தினாலே நீங்களும் நானும் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இதுவரைக்கும் நியாய பிரமாணம் 613 கற்பனைகளையும் நியமங்களையும் வைத்துக் கொண்டு அதனுடைய கிரியினாலே நீங்களும் நானும் நீதிமானாக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனாலே, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நீங்களும் நானும்
ஏற்றுக்கொள்வதனாலே நீங்களும் நானும் யாரை மாற்றப்பட்டிருக்கிறோம்? நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். இதுதான் மார்க்க வசனம். இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். விசுவாசத்தினாலே நீதிமான்களாகப்பட்டிருக்கிறபடினால் சமாதானம் பெற்றிருக்கிறோம். நாம் நீதிமான் எப்படி ஆயிருக்கிறோம்? விசுவாசத்தினாலே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற விசுவாசத்தினாலே நீங்களும் நானும் நீதிமான்களாகப்பட்டிருக்கிறோம். கடைசியா 9வது வசனத்தை வாசிப்போம். ஓகே, இதுல எல்லாம் எதனால நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கோம்னா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசத்தினாலே, அவர் கொடுத்த மீட்பினாலே, அவருடைய பலியினாலே, அவருடைய ரத்தத்தினாலே நீங்களும் நானும் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நீங்களும் நானும் முதலாவது சொல்ல வேண்டியது, இயேசுவினாலே நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். அநேக நேரத்துல தான் நம்முடைய சுய நீதியை எடுத்துக்கொண்டு போகும்போது நீங்கள் நானும் கண்டிப்பா என்ன ஆயிடுவோம்? ஃபெயில் ஆயிடுவோம். முதலாவதாக தேவ வசனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது மார்க்கவசமாகிய தேவனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நீதியை தரித்தவர்களாய் நீங்களும் நானும் யுத்த களத்திலே செல்ல வேண்டும். சரி, மூன்றாவது ஒன்று பார்த்து முடிச்சிடலாம். அதுக்கு அடுத்தது என்னது? வசனத்தை வாசிப்போமா? 15வது வசனத்தை வாசிப்போம். சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை காலில் கொடுத்தவர்களாய். அப்ப சுவிசேஷம் சொல்லக்கூடிய ஆயத்தம். முதல்ல நம்ம என்ன செஞ்சோம்? லைட்டர் நம்ம கிடைச்சிச்சு, வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம். தேவனுடைய வசனத்தினாலே நீங்களும் நானும் வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம். வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டவர்கள் வெளிச்சத்தை நீங்களும் நானும் கொடுப்பவர்களாக, அனுபவர்களாக இருக்க வேண்டும். சுவிசேஷத்தை நீங்களும் நானும் பகிர்ந்து கொள்வது. அதுக்காக நம்ம எல்லாருமே எவாஞ்சலிஸ்டா போக முடியுமா? எல்லாருமே அப்போஸ்தலர்களாக போக முடியுமான்னு இல்லை. இருக்கப்பட்ட நிலையில நீங்களும் நானும் இந்த சுவிசேஷத்திற்காக நீங்களும் நானும் என்ன செய்திருக்கிறோம்? ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஸ்லைட்ல வந்து நினைக்கிறேன். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கிறது. சுவிசேஷனுடைய பாதங்கள் அழகாக இருக்கிறது. அப்ப நீங்களும் நானும் சுவிசேஷர்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும். என்ன சுவிசேஷம் சொல்லணுமா? சமாதானத்தை அறிவிக்கிற சுவிசேஷம். அப்ப சுவிசேஷத்துல எத்தனை வகை இருக்கு? சமாதானத்தை சொல்லி சுவிசேஷம் சொல்லலாம். இன்னொன்னு யோவான் சாணன் என்ன சொன்னாரு? விரியன் பாம்பு எடுத்துனே அட்ரஸ் பண்ணது எப்படி பண்றாரு? விரியன் பாம்பு குட்டிகளே. இப்ப யாருக்குன்னா அது ஒரு ஊழியம், அவருக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம். அதுக்காக அதே ஊழியத்தை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. இங்க யார் யூஸ் பண்ண சொல்லியிருக்காரு? சமாதானத்தை சொல்லக்கூடிய சுவிசேஷம். எத்தனை சுவிசேஷம் இருக்கிறது பைபிள்ல? 4 சுவிசேஷ புஸ்தகங்கள். சுவிசேஷம் ஒன்றே ஒன்றுதான். என்ன சுவிசேஷம்? நீங்க எப்படி வேணாலும் சொன்னாலும் சுவிசேஷம்னா என்ன? நற்செய்தி. நற்செய்தினா என்ன? நற்செய்தி முதலாவது நம்ம எல்லோரும் பாவம் செய்தோம். நம்ம சுவிசேஷம் சொல்லும் போது உடனே நம்ம என்ன சொல்லணும்? நீங்க எல்லாம் பாவம் செஞ்சீங்கன்னு சொல்லிட்டோம்னா போச்சு. சொல்ல அதுக்கு மேல போக முடியாது. அவன் என்ன செய்வாங்க? காதை அடைச்சிடறாங்க. அப்ப அவங்ககிட்ட போய் என்ன சொல்லணும்? நம்ம எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக மாறினோம். அப்ப என்ன ஆயிடுச்சு? இன்க்ளூசிவ்னஸ் ஆயிடுச்சு இல்லையா? பரிசுத்த பவுல் சொல்லும் போதெல்லாம் இப்படிதான் சொல்லுவாரு, நம்ம எல்லாரும் பாவம் செஞ்சு சொல்லுவாரு. நீங்க பாவம் செஞ்சீங்கன்னு சொன்னீங்கன்னா அதோட சரி நாளைக்கு கேட்கலாம், மார்ச் மேடையில போனோம்னா நாளைக்கு கேட்கணும்னு போயிட்டாங்க. நாம் எல்லோரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை ஆற்றி போனோம். அதுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல
மனிதனாக பிறந்து அவர் நமக்காக பாடுபட்டு சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்ததினாலே அவருடைய மரணத்தினாலே நம்முடைய பாவம் நீக்கப்பட்டது. அவருடைய உயிர்த்தெழுதலினாலே நீங்களும் நானும் நீதிமானாக்கப்பட்டிருக்கோம். இதுதான் ஒரே ஒரு சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை நீங்களும் நானும் சொல்லணும். சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ப்ரொடெக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல கிடைக்குமா? நீங்க சுவிசேஷத்தை சொல்லணும்னு கூட இல்லை, அங்க என்ன பண்ணிருக்கு? சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆயத்தம். அப்படின்னா என்னன்னா, மனசால நீங்க நினைச்சிட்டீங்க சுவிசேஷத்தை சொல்லணும்னு நினைச்சாலே என்ன கிடைக்குமா? பாதரட்சை கிடைக்கும். சொல்லணும்னு கூட அவசியம் கிடையாது, நினைச்சாலே போதும். நீங்களும் நானும் எவ்வளவு சுவிசேஷத்தை பகிர்ந்துள்ளோம், எவ்வளவு சுவிசேஷத்தை பகிர்ந்துள்ளோம். நம்ம எல்லாரும் சேர்ந்துக்கலாம். சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்கிறவர்களுக்கு நீங்களும் நானும் என்ன காரியம் செஞ்சிருக்கோம்? அப்பதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். தேவன் நம்மை எப்படி அவருடைய பரிசுத்த வேலை எடுத்து காத்துக்கொள்வார். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், நான் சர்ச்சுக்கு போறேன், சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டேன், கார் கிடைச்சிருச்சு, இல்ல நான் மெம்பர் ஆயிட்டேன் இந்த சர்ச்சில், அதுலேயும் 1000 பேர் இருக்கக்கூடிய சர்ச்சில் மெம்பர் ஆயிட்டோம். அப்ப எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? பரிசுத்த வேலை கிடைச்சிருச்சு. பரிசுத்த வேலை தேவன் யாருக்கு கொடுப்பாருன்னா, சுவிசேஷம் பிரசங்கிக்க ஆயத்தம் இருந்தால் போதும். பிரசங்கிக்க கூட வேண்டாம், சொல்லணும் அப்படிங்கிற ஒரு மனசு இருந்தாலே போதும். தேவன் அவர்களை சுற்றி வேலி அடைத்து பாதுகாத்துருவார். அப்ப சுவிசேஷத்தை நீங்கள் நானும் பறைசாற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்லி, இது ஏதோ பிராக்டிக்கலா தியரிட்டிக்கலா சொல்லாத, பிராக்டிக்கலா உங்களுக்கு சொல்றேன். என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம். எங்களுடைய பூனா சர்ச்சில் ஃப்ரெட்டி ஜோசப்னு ஒருத்தர் வந்திருந்தார். எத்தனை பேருக்கு தெரியும் ஃப்ரெட்டி ஜோசப்? எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்திருந்தார். அவர் வந்தவுடனே நாங்கள் என்ன செஞ்சோம், சரி எப்படியாவது நாங்கள் இந்த கூட்டத்தை நடத்துவோம் அப்படின்ட்டு அவரை கூட்டத்துக்கு கூப்பிட்டு போய் கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணோம். அவர் என்ன சொன்னார், எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுங்கன்னாரு. ஃப்ளைட் டிக்கெட் சர்ச்சு கொடுத்துருச்சு. ஃப்ளைட் டிக்கெட்